ஓகே. ஓகே. ஸோ ரெக்கார்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி. சரி, நம்ம என்ன சைபர் செக்யூரிட்டில கவர் பண்ண போறோம்? எப்படி இந்த 30 டேஸ் அதாவது 40 ஹவர்ஸ் ட்ரெய்னிங் வந்து எது எதெல்லாம் கவர் பண்ண போறோம்ன்ட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் சைபர் செக்யூரிட்டினா யாராவதுக்கு ஐடியா இருக்கா என்னன்ட்டு? அன்மியூட் பண்ணி பேசலாம் தாராளமா. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகே. ஸோ ஸ்க்ரீன் தெரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு தம்ஸ் அப்னாலும் கொடுங்க. பேசாட்டியும் பரவாயில்ல. ஸ்க்ரீன் தெரியுதான்னு சொன்னீங்கன்னா பரவாயில்ல. ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? ஹலோ. தெரியுது ப்ரோ. ஓகே. ஸோ இப்போ ஜென்ரலா சைபர் செக்யூரிட்டினா என்ன? இப்போ வந்து நீங்க பெரிய ஐடி கம்பெனி இல்ல வந்து எந்த ப்ராடக்ட் கம்பெனியா இருந்தாலும் அவங்க கிட்ட வந்து டிஃப்ரெண்ட் அசெட்ஸ் இருக்கும் இல்லையா? ஒரு கம்பெனி அப்படின்னா இல்லையா? ஒரு கம்பெனி இப்படி இருக்கு அப்படின்னா ஒரே செகண்ட். ஸோ கம்பெனில பார்த்தீங்கன்னா நிறைய அசெட்ஸ் இருக்கும் இல்லையா? அசெட்ஸுங்கிறது என்னது? அந்த கம்பெனியோட எல்லா சொத்துமே இல்லையா? தமிழ்ல அப்படிதான் அசெட்ஸ்னா வந்து சொத்துன்னு அர்த்தம். இப்போ இந்த கம்பெனிக்கு என்னென்ன சொத்து அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர்ஸ் இல்லையா? ஒன் ஆஃப் த அசெட்ஸ் இல்லையா? பீப்புள். அதுக்கப்புறம் வந்து டேட்டா. இது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த கம்பெனில வந்து இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு அசெட்ஸ். கரெக்டா? ஸோ இந்த அசெட்டை வந்து சைபர் செக்யூரிட்டி என்னன்னா இந்த அசெட்டை வந்து நீங்க சைபர் செக்யூரிட்டினா என்னன்னா இந்த அசெட்ஸை வந்து அதாவது டிஜிட்டல் அசெட்ஸை வந்து நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்றது ஹேக்கர் கிட்ட ஹேக்கர் கிட்ட இருந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கறது தான் இந்த சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ். ஸோ நம்ம என்ன கவர் பண்றோம்னா நம்ம வந்து பென் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கு. எத்திக்கல் ஹேக்கிங் அண்ட் பென் டெஸ்டிங் வந்து நம்ம கவர் பண்ண போறோம். ஸோ இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஓவர்வியூ பார்க்கலாம். ஸோ வந்து இந்த மாதிரி கம்பெனி இருக்கும், அதுக்கு கீழே அசெட்ஸ் இருக்கு. அந்த அசெட்டை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். அசெட் பார்த்தீங்கன்னா நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு 10 20 இருக்காது இல்லையா? தௌசண்ட்ஸ் அசெட்ஸ் இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல ஒரு ஆஃபீஸ், சென்னையில் ஒரு ஆஃபீஸ், இப்போ வந்து பெங்களூர்ல ஒரு ஆஃபீஸ், யூஎஸ் யூகேல ஒரு ஆஃபீஸ், இந்த மாதிரி இருக்கிறதுனால இப்போ வந்து குளோபலா வந்து ஐடி கம்பெனிஸ் வந்து இருக்கிறதுனால எல்லாமே டிஜிட்டல் ஆயிடுச்சு. ஸோ எல்லா அசெட்டுமே வந்து வேற லொகேஷன்ல இருக்கும், வேற வேற நாட்டில் இருக்கும், வேற வேற கண்ட்ரில இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்றது தான். ஸோ எதுக்காக ப்ரொடெக்ட் பண்ணணும்? யாராவது சொல்ல முடியுமா? எதுக்காக இதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணணும்? ஸோ அஃப்கோர்ஸ் உங்க டேட்டா இருக்கும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பேங்க் வச்சிருக்கீங்க உங்க கம்பெனில இல்லையா? இப்போ சாரி நீங்க வந்து ஒரு பேங்க் இருக்கு. நீங்க ஒரு பேங்க் ஒரு இது வச்சிருக்கீங்க, பேங்க் வச்சிருக்கீங்க. இப்ப அதுல இருக்கிற உங்களுக்கு பிசினஸ்ன்னு பாத்தீங்கன்னா, அதுல இருக்கிற டிரான்சாக்ஷன்ஸ் அது அது ஒரு ரெலவென்ட்டான டேட்டாவ நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் சைபர் செக்யூரிட்டி கீழ வரும் இல்லையா? நம்ம டேட்டா வந்து இப்ப நீங்க அனுப்புற பணம் வந்து இன்னொருத்தருக்கு தெரியக்கூடாது. கரெக்ட்டா? அதே மாரி அவங்க பர்மிஷன் இல்லாம வேற யாரும் அந்த மணிய வந்து எடுத்துக்க முடியாது. ஒரு அக்கவுண்ட்ல இருந்து இன்னொருத்தருக்கு. கரெக்ட்டா? இப்ப இது பாத்தீங்கன்னா, இது ஒன் டைப் ஆஃப் கம்பெனி. இந்த மாரி ஏகப்பட்ட கம்பெனி இருக்கு. இப்ப டெஸ்லா இருக்குன்னு வைங்களேன். இப்ப டெஸ்லால பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கார் இருக்கு. கார்ல வந்து ஏகப்பட்ட சாஃப்ட்வேர்ஸ், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சென்சார்ஸ் எல்லாமே இருக்கும். இப்ப நீங்க அந்த சாஃப்ட்வேர் எடுத்து நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு கார் ரன் ஆயிட்டு இருக்கு. ரோட்ல வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. இங்க வந்துருச்சு. பட் வந்து இனியும் ரோட் வரல. இப்ப வந்து யுஎஸ்ல ரன் ஆயிட்டு இருக்கு. ஒரு கார் ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, நீங்க நினைச்சு பாருங்க. இப்ப அதுவும் வந்து நெட்வொர்க்ல கனெக்ட் ஆயிருக்கு. யாராவது போய் உள்ள ட்வீட் பண்ணாங்களோ, இல்ல யாராவது தெரியாத அதாவது நமக்கு ஆகாதவங்க போய் ட்வீட் பண்ணாங்களோ, இல்ல ஹேக் பண்ணாங்களோ, கார் என்ன ஆகும்? ஸோ கார் வந்து கவுந்துரும். கரெக்ட்டா? ஸோ
அந்த மாதிரி இந்த இந்த ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்கு. அவங்க டேட்டாவை வந்து செக்யூர் பண்ணணும். மத்தவங்க கிட்ட ஹேக்கர் கிட்ட இருந்து பண்ணணும். இப்ப பாத்தீங்கன்னா டேட்டாவை திருடி இன்னொரு கம்பெனி கொடுக்கறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு நீங்க ஒரு ஒரு ஐடி கம்பெனி ரன் பண்ணிருக்கீங்க. உங்ககிட்ட நிறைய கிளைண்ட்ஸோட டேட்டா பேஸ் இருக்கு. நீங்க அவங்க டெய்லி டிரான்சாக்ஷன்ஸ் எவ்வளவு பண்றீங்க போகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா, இப்ப ஆப்போனன்ட் கம்பெனி வந்து உங்களோட டேட்டாவை எடுத்துட்டாங்க அப்படின்னா, நீங்க செக்யூர் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா என்ன ஆகும்? அவங்க எடுத்து உங்க பிசினஸ அவங்க வாங்கிக்குவாங்க. கரெக்டா? இப்போ உங்க பிசினஸ் என்ன ஆகும்? நீங்க வந்து ஒரு $15 பெர் ஹவருக்கு போட்டு விக்கிறீங்க அப்படின்னா, அவங்க வந்து உங்களோட உங்களோட சார்ஜ் என்ன தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அதாவது நீங்க என்ன சார்ஜ் பண்றீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா, அவங்க $9 $8 கொடுத்து உங்களோட பிசினஸ் என்ன பண்ணுவாங்க? எடுத்துட்டு போயிடுவாங்க இல்லையா? ஸோ எல்லா டேட்டாவையுமே வந்து நம்ம செக்யூரா வச்சிருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் அதாவது டேட்டா அசெட் எல்லாமே. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க டேட்டாவை எங்க ஸ்டோர் பண்ணுவீங்க? கம்ப்யூட்டர்லயோ இல்ல சர்வர்லயோ இல்லையா? எல்லா பக்கமும் ஸ்டோர் பண்ணுவீங்க. ஸோ ஸ்டோர் பண்றத வந்து நம்ம செக்யூரா வச்சுக்கணும். சரிங்களா? நம்ம அத வந்து 3 கேட்டகரியா பிரிக்கலாம். ஒண்ணு அந்த டேட்டா இருக்கு இல்லையா? அந்த டேட்டா இந்த சைபர் செக்யூரிட்டிங்கிறது இந்த சிஐஏ ட்ரையாடுங்கிற இந்த கான்செப்ட்ல தான் வரும். அது என்னன்னா சி அப்படின்னா என்ன கான்ஃபிடென்ஷியாலிட்டி. இப்ப எப்படின்னா ஒரு டேட்டாவை மற்றவங்களுக்கு காமிக்கவே கூடாது. சரியா? அதை வந்து நம்ம மறைச்சு வச்சிருக்கணும். இந்த கான்ஃபிடென்ஷியாலிட்டிங்கிறது வந்து டேட்டாவை வந்து கம்ப்ளீட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? ஹிடன் பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி கஸ்டமர் டேட்டா யாருக்குமே தெரியக்கூடாது இல்லையா? அதனால நம்ம என்ன பண்ணுவோம்? அதை என்ன பண்ணுவோம்? ஹைட் பண்ணி வச்சிருவோம். யாருமே ஆக்சஸ் பண்ண முடியாத மாதிரி ஹைட் பண்ணி வைப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு டுடே நீங்க என்ன பண்றீங்க? ஒரு ஒரு ஜிமெயில் போறீங்கன்னா இப்ப எதுக்காக பாஸ்வேர்டு கொடுக்குறீங்க? பாஸ்வேர்டு யூசர் நேம் எல்லாம் எதுக்கு கொடுக்குறீங்க? எதுக்காக கொடுக்கணும்னா நீங்க உங்க டேட்டாவை நாளைக்கு நானும் போய் அதே மாதிரி லாகின் பண்ணி பார்க்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ உங்க இமெயில் எனக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து என்ன பண்றோம்? ஆக்சஸ் கண்ட்ரோல்லாம் போடுறோம். ஆக்சஸ் கண்ட்ரோல்னா ஐ மீன் ஆத்தென்டிகேஷன் தான். நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்றது. சரிங்களா? ஓடிபி இது எல்லாமே வந்து ஆத்தென்டிகேஷன் கீழே வரும். அந்த ஆத்தென்டிகேஷன் வந்து கான்ஃபிடென்ஷியாலிட்டி கீழே வரும். ஸோ அதாவது நம்ம டேட்டாவை யாருக்குமே ஷேர் பண்ணக்கூடாது. ரொம்ப முக்கியமான டேட்டா அது. அதை வந்து நம்ம வேற எங்கேயுமே காமிக்க கூடாது. சரிங்களா? அடுத்தது வந்து இன்டெகிரிட்டி. இன்டெகிரிட்டினா என்னன்னா அந்த டேட்டாவை யார் மாற்ற முடியுமோ அவங்க மட்டும்தான் மாற்றணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி இருக்கு இல்லைங்களா? ஒரு பேங்கே இருக்குன்னு வச்சுக்கலாம். இது ஒரு பேங்க். இப்ப இதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் மேனேஜர் இருப்பாங்க இல்லையா? பிரான்ச் பேங்க் மேனேஜர் இருப்பாரு. சரிங்களா? அதுக்கு கீழே வந்து கிளர்க், கேஷியர் இந்த மாதிரி வந்து நிறைய இருப்பாங்க இல்லையா? இந்த மாதிரி இருப்பாங்க. இப்போ நீங்க ஒரு கிளைண்ட் நீங்க வந்து ஒரு லோனுக்கு வந்து அப்ளிகேஷன் போடுறீங்க. சரிங்களா? யூசர் வந்து போறாரு. இப்ப இது யார் அப்ரூவ் பண்ணணும்? இந்த லோன் அப்ளிகேஷனை யார் அப்ரூவ் பண்ணணும்? மேனேஜர் ஆர் எனி ஒன் ஹெட். கண்டிப்பா இல்லையா? சோ கண்டிப்பா பேங்க் மேனேஜர் தான் வந்து அப்ரூவ் பண்ணணும். இப்போ நான் சொன்ன மாதிரி இன்டெகிரிட்டிங்கிறது வந்து யாருக்கு ஆக்சஸ் வேணுமோ அவங்களுக்கு தான். இப்ப நீங்க நினைச்சு பாருங்க, எல்லாத்துக்குமே இந்த ஆக்சஸ் இருந்துச்சுன்னா அப்ளிகேஷன் அதாவது அப்ரூவல் வந்து இருந்துச்சுன்னா இவங்க எல்லாருமே போய் என்ன பண்ணுவாங்க? இவர்கிட்ட காசு வாங்கிட்டு ஆபீஸ் ஹெல்பர் கூட போய் அந்த லோன் அப்ளிகேஷனை அப்ரூவ் பண்ணுவார். ஸோ அப்ப என்ன ஆகும்? இந்த லோன் அப்ளிகேஷன் ஜென்யூன் ஆனதா இல்ல ஃப்ராடா என்னன்னு தெரியாது. உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஆபீஸ் ஹெல்பருக்கு காசு கொடுத்து லோன் அப்ளிகேஷன் அப்ரூவ் ஆயிரும். பணம் வந்து பேங்க் வந்து என்ன பண்ணும்? வேலிடேட் பண்ணி பணத்தை கொடுத்துரும். ஓகே, லோன் அப்ளிகேஷன் வந்து இதாச்சு. ஸோ அப்ப என்ன பண்ணணும்? இவங்க ஆக்சஸ் எல்லாம் தூக்கணும். ஸோ இந்த லோன் அப்ளிகேஷன் யாராவது வந்தா இது கண்டிப்பா பேங்க் மேனேஜருக்கு தான் போகணும், வேற யாருக்கும் போகக்கூடாது அப்படிங்கிறது தான் இன்டெகிரிட்டி. இதே மாதிரி தான். ஸோ நீங்க ஒரு வீட்டை கன்சிடர் பண்ணிக்கலாம், எங்க வேணாலும் கன்சிடர் பண்ணிக்கலாம். யாராருக்கு எங்க ஆக்சஸ் வேணுமோ அவங்களுக்கு தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கெஸ்ட் வராங்க அப்படின்னா நம்ம பெட்ரூமுக்கு ஆக்சஸ் கிடையாது, ஒன்லி ஹால் இல்லையா? இப்போ ஒரு டெலிவரி பாய் வராங்கன்னா வெளியே மட்டும்தான் இல்லையா? உள்ள காம்பவுண்ட்குள்ள விட்டுட்டு
அவங்க கிட்ட வந்து நம்ம பொருளை வாங்கிட்டு போறோம். ஸோ இந்த மாதிரி யாருக்கு எந்த ஆக்சஸ் கொடுக்கணுமோ அந்த ஆக்சஸ் கொடுக்கணும். அதுதான் வந்து இன்டெகிரிட்டி. சரிங்களா? யாருக்கு ஆக்சஸ் கொடுக்கணும்? நம்ம டேட்டாக்கு. ஸோ கம்ப்ளீட்டா சைபர் செக்யூரிட்டினா என்னது? ஃபுல்லாவே டேட்டா, டிஜிட்டல் அசெட்ஸ். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஆக்சஸ் கொடுப்போம். ஸோ அதுதான் வந்து இன்டெகிரிட்டி. அவைலபிலிட்டினா என்னங்க? அவைலபிலிட்டினா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த லோன் அப்ளிகேஷன் இருக்கு இல்லைங்களா? இந்த லோன் அப்ளிகேஷனை அவங்க எங்க என்டர் பண்ணுவாங்க? ஒரு வெப்சைட். அப்ளிகேஷன் வெப்சைட் இல்லையா? வெப் அப்ளிகேஷன். கரெக்ட்டுங்களா? வெப் ஆப்ல வந்து இவங்க வந்து இந்த டீடைல் போடுவாங்க. இப்போ இது வந்து என்ன ஆகும்? இந்த வெப் ஆப் வந்து பேங்க் மேனேஜர் ஆக்சஸ் பண்ணுவாரு. ஆக்சஸ் பண்ணி அவர் வந்து லோனை ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து மேல அனுப்புவார் இல்லையா? அதுக்கப்புறம் பணம் வந்து இவருக்கு ரிலீஸ் ஆகும். இவர் பேங்கோட மெயின் பிசினஸ் என்னது? மெயின் இன்கம் எதுல இருந்து வருது? இன்ட்ரெஸ்ட். கரெக்ட்டுங்களா? இப்ப இந்த லோன் அப்ளிகேஷன் வந்து ஜென்யூனா இருந்து பேங்க் மேனேஜர் அப்ரூவ் பண்ணாதான் பேங்க்குக்கு எங்க வரும்? ரெவென்யூ ஜெனரேட் ஆகும். யார்கிட்ட இருந்து? யார் லோன் வாங்குறாங்களோ அவங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்க. கரெக்ட்டுங்களா? சோ அவைலபிலிட்டினா என்னன்னா, இப்போ ஒரு 100 பேர் இன்னைக்கு டெய்லியும் வந்து இங்க அப்ளிகேஷன் போடுறாங்கன்னு வைங்க. 100 பீப்புள் வந்து டெய்லி அப்ளிகேஷன் போடுறாங்க. சப்போஸ் இந்த அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட்டா டவுனா இருக்கு. சரிங்களா? இவர்னால லோன் அப்ளிகேஷன் போட முடியுமா? என்டர் பண்ண முடியுமா? முடியாது. சோ அப்ப என்ன ஆகும்னா இவங்களுக்கு பிசினஸ், அதாவது இந்த பர்டிகுலர் பேங்க்குக்கு பிசினஸ் வந்து கம்ப்ளீட்டா போகுது. சோ இவங்களுக்கு வந்து லோன் அப்ளிகேஷன் அப்ரூவ் பண்ண முடியாது. லோன் அப்ளிகேஷன் பண்ணாதனால இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. சோ இது என்ன எதுக்கு கீழே வரும் அப்படின்னா அவைலபிலிட்டி கீழே வரும். அதாவது எப்பெல்லாம் ஒரு யூசர், அதாவது ஒரு ஜென்யூனான யூசர், ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் மேனேஜர், லோன் அப்ளிகேஷன் யார் என்டர் பண்றாங்களோ அவங்களுக்கு எப்ப இந்த வெப் ஆப் வேணுமோ அப்ப எல்லாம் வந்து இந்த வெப் அப்ளிகேஷன் வந்து அவைலபிலிட்டியா இருக்கும் இல்லையா? அவைலபிளா இருக்கும். இப்ப இது அவைலபிளா இல்லைன்னா இந்த பேங்க்குக்கு வந்து ரெவென்யூ லாஸ் ஆகும். சரிங்களா? ஸோ இதுதான் ஏன் இது செக்யூரிட்டி கீழே கொண்டு வந்தாங்கன்னா, இன்ஃபேக்ட் எல்லாமே இந்த மூணுமே வந்து உங்களுக்கு டைரக்ட்லி ரிலேட்டட் டு தி ரெவென்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பேங்க் மேனேஜருக்கு பொதுவா ஆபீஸ் ஹெல்பர் சரிங்களா அப்ரூவ் பண்ணாருன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வச்சுக்கலாம், கான்ஃபிடென்ஷியாலிட்டி வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஹேக்கர் வராரு சரிங்களா? ஹேக்கர் வராரு, அவரு நம்ம என்ன பண்றோம்? கான்ஃபிடென்ஷியாலிட்டி அப்படிங்கிற ஒரு மேனர்ல நம்ம வந்து இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கிறோம். இந்த வெப் அப்ளிகேஷனை ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கிறோம். எப்படிங்க ப்ரொடெக்ட் பண்றது வெப் அப்ளிகேஷனை? இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார், அது புரியல. என்ன சொன்னீங்க? ப்ராடக்ட் என்னங்க புரியல? இன்னொரு சொல்லுங்க. இல்ல, அது நீங்க சொன்னது எனக்கு இன்னொரு டைம் அது சொல்ல முடியுங்களா? அவைலபிலிட்டி சொல்றீங்களா? ஆமாங்க. ஓகே. சரி, அவைலபிலிட்டினா என்னன்னா, சரி இதை டெரிவ் பண்ணிடுறேன், கன்ஃபியூஸ் ஆகும். சார் இப்போ நீங்க ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சின்ன கடை வச்சிருக்கீங்க சரிங்களா? ஒரு ஷாப் வச்சிருக்கீங்க. இப்போ உங்க கிளைண்ட் கிட்ட வந்து ஒரு நாள் ஓபன் ஆயிருக்கு, ஒரு 2 நாள் ஓபன் ஆயிருக்கு, மறுபடியும் ஓபன் ஆகாம ஒரு வாரம் க்ளோஸ் பண்றீங்க, மறுபடியும் 2 நாள் வரீங்க. அப்போ உங்களுக்கு கிளைண்ட் மறுபடியும் திருப்பி வருவாங்களா உங்க கடைக்கு, ஷாப்புக்கு? இல்ல, கன்டினியூஸா வரமாட்டாங்க. ஏன்னா எப்போ ஓப்பன், க்ளோஸ்ன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ கண்டிப்பா. அதனால. அப்ப யாராவது வந்தா கூட என்ன ஆகும் உங்களுக்கு? வந்தாலும் க்ளோஸ் ஆயிருக்கிறனால அவங்கனால எதுவுமே பர்ச்சேஸ் பண்ண முடியாது. சோ அதே மாதிரி இங்க என்ன சொல்ல வரேன்னா, வெப் அப்ளிகேஷன் இல்லையா? வெப் அப்ளிகேஷன் வந்து நம்ம இப்போ சம்டைம்ஸ் வந்து ஏதாவது ஒரு வெப்சைட் ஆக்சஸ் பண்ணுவோம். பேஜ் நாட் டிஸ்ப்ளேன்னு வரும், பார்த்திருக்கீங்களா? பார்த்துருக்கேன் சார். சைட் கான்ட் பி ரீச் அந்த மாதிரி வரும். கரெக்ட். எதனால வருதுன்னா, அங்க வெப் அப்ளிகேஷன்ல ஏதோ ஒரு பிரச்சனை சர்வர்ல. அது என்னாச்சு? டவுன் ஆயிடுச்சு. சோ நீங்க போய் ஆக்சஸ் பண்றீங்க. நீங்க ஒரு பொருள் வாங்க போறீங்க. நீங்க போய் வாங்குவீங்களா? வாங்க முடியாது. வாங்க முடியாது. ஆட்டோமேட்டிக்கா இது என்ன ஆகும்? அந்த கம்பெனிக்கோ, அந்த ஷாப்புக்கோ, இல்ல காமர்ஸ் சைட்டுக்கோ அது ஒரு லாஸ். ரெவென்யூ லாஸ். கரெக்ட்டுங்களா?
சோ கரெக்ட் சார். எப்பப்ப வெப் அப்ளிகேஷன் வேணுமோ, அதாவது எப்பப்ப யார் யாரு ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, அப்ப எல்லாமே வந்து வெப் அப்ளிகேஷன் வந்து அவைலபிளா இருக்கணும். எப்ப வேணாலும் நான் வந்து ஆக்சஸ் பண்ணாலும் இது அவைலபிளா இருக்கும். அதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம செக்யூரிட்டிக்கு கீழ கவர் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே சார். புரியுது சார். ஓகே. வெரி குட். சரி. இப்போ மேலருந்து பார்க்கலாம். இப்போ மேலருந்து கான்ஃபிடென்ஷியாலிட்டில இருந்து பார்க்கலாம். இப்போ ஒரு வெப் அப்ளிகேஷன் ஆஸ்பெக்ட்ல இருந்து பார்க்கலாம் இல்லீங்களா? இப்போ நான் ஒரு google.comக்கோ இல்ல gmailக்கோ போனா ஃபர்ஸ்ட் அது என்ன கேக்குது? gmail போனா என்ன கேக்கும்? இமெயிலுக்கு போனா புரியல. இப்ப லாக் ஜிமெயிலுக்கு லாகின் தான் லாகின் பண்ண சொன்னோம். பாஸ்வேர்ட் எக்ஸாக்ட். போட்டு லாகின் பண்ணு. வெரி குட், வெரி குட். இப்போ லாகின் பண்ண சொல்லுது. எதனால லாகின் பண்ண சொல்லுது? எதனாலன்னா, ஆத்தென்டிகேஷன். நீங்க நம்ம இத தான் வந்து அதை வெரிஃபை பண்றதுக்காக. எக்ஸாக்ட்லி கரெக்ட். சோ இப்போ லாகின் நீங்க பண்ணாம எல்லாத்துக்கும் ஆக்சஸ் குடுத்துட்டீங்கன்னா, நான் ஜஸ்ட் வந்து URL மட்டும் மாத்தி அடுத்தவன் இமெயில் என்னன்னு படிச்சுட்டு போயிருவேன். கரெக்ட்டுங்களா? சோ இப்போ இந்த லாகின் எதுக்கு கிரியேட் பண்றாங்க? அத வந்து டிசைன் பண்றாங்க அப்படின்னா, இந்த கான்ஃபிடென்ஷியாலிட்டிக்காக. சரிங்களா? ஃபர்ஸ்ட் சைபர் செக்யூரிட்டில என்ன வருது? சி வருது. கான்ஃபிடென்ஷியாலிட்டி. சோ யாரும் மறைக்க வேண்டியத கண்டிப்பா மறைக்கணும். அதுதான் வந்து கான்ஃபிடென்ஷியாலிட்டி. அது யாருக்கும் தெரியக்கூடாது. புரியுதுங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹேக்கர் வராரு. சோ ஹேக்கர் வெளிய இருக்காரு. சரிங்களா? இந்த ஹேக்கர் என்ன பண்றாருன்னா, இப்போ இந்த ஜிமெயில வந்து அட்டாக் பண்ணும். அதாவது இதுக்குள்ள இருக்கிற டேட்டா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ராம் இருக்காருன்னு வைங்களேன். ராமோட இமெயில வந்து ஆக்சஸ் பண்ணணும். அப்ப எது வந்து பிளாக் பண்ணும்? இப்ப லாகின் இல்லாம இருந்ததுன்னா, ஆட்டோமேட்டிக்கா அவங்க டைரக்ட்டா இங்க மூவ் பண்ணி வெப் ஐ மீன் இமெயில்ஸ வந்து ரீட் பண்ணலாம். இப்ப லாகின் இருக்கிறனால, இப்ப நீங்க எங்க போய் லாகின் பண்ணாலும் யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து கேட்கும். அதனால இந்த ஹேக்கர்னால கண்டிப்பா உள்ள போக முடியாது. சோ இந்த மாதிரி இவங்க வந்து கான்ஃபிடென்ஷியாலிட்டி வந்து மெயின்டைன் பண்றாங்க. ஓகே. ஒரு டேட்டாவை வந்து மறைச்சிடுறாங்க. ஏதாவது ஒரு கண்ட்ரோல் இது பேரெல்லாம் வந்து கண்ட்ரோல்ஸ். லாகின்ஸ்ங்கிறது ஒன் டைப் ஆஃப் கண்ட்ரோல். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஓடிபிங்கிறது என்னங்க? ஒரு கண்ட்ரோல். இப்ப நீங்க இதுக்கு போறீங்க, ஒரு ஒரு ஏதோ ஒரு ஷாப்புக்கு போறீங்க. இப்ப கிரெடிட் கார்டோ இல்ல டெபிட் கார்டோ யூஸ் பண்றீங்க. எதுக்காக உங்களுக்கு ஓடிபி கேக்குறாங்க? ஏன்னா சப்போஸ் கார்டு யாராவது கீழ விழுந்துருச்சு, யாராவது எடுத்துட்டு போனா என்ன பண்ணுவாங்க? டைரக்ட்டா ஸ்கிராட்ச் பண்ணா டைரக்ட்டா அமௌண்ட் என்ன ஆகும்? டெபிட் ஆகும். கரெக்ட்டுங்களா? மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷனுக்காக நம்ம ஓடிபி யூஸ் பண்றோம் சார். கரெக்ட். சோ ஓடிபிங்கிறது என்னங்க? ஒரு கண்ட்ரோல். சோ இப்போ நீங்க ஜிமெயிலே லாகின் பண்ணும்போது 3 தடவ லாகின் பண்ணிட்டு 4வது தடவ ஃபெயில் அதாவது தப்பான பாஸ்வேர்ட் குடுத்தீங்கன்னா 4வது தடவ என்ன சொல்லுது அது? கேப்சா கேட்கும் இல்லைங்களா? கேப்சா கேட்கும். சோ அதாவது நீங்க வந்து ஒரு டெக்ஸ்ட்ட டிஸ்ப்ளே பண்ணி நீங்க வந்து அத என்டர் பண்ண சொல்லும். சோ இந்த மாதிரி அது வந்து எதுக்காக செக் பண்ணுதுன்னா, நீங்க வந்து ஒரு புரோகிராம் கூட எழுதலாம் இல்லையா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது சொல்றேன். இப்ப இங்க பாத்தீங்கன்னா, இப்ப லாகினுக்கு பொதுவா நான் என்ன பண்றேன்னா, ஒரு பாட் எழுதுறேன். இது பாட்ங்கிறது ஒண்ணும் இல்ல. ஒரு ஆட்டோமேஷன் வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்கிரிப்ட். சரிங்களா? இப்ப இந்த ஸ்கிரிப்ட்ட நான் என்ன பண்றேன்னா, ஸ்கிரிப்ட்ல என்ன எழுதியிருப்பேன்னா, பாஸ்வேர்ட் வந்து நான் ஒரு டேட்டாபேஸ்ல ரேண்டமா போட்டு வச்சிருப்பேன். யூசர் நேம் எனக்கு தெரியும். பாஸ்வேர்ட் மட்டும் வச்சுக்கோங்களேன். இப்போ பாஸ்வேர்ட வந்து நான் வந்து எந்த மாதிரி போட்டு வச்சிருப்பேன்னா, டெஸ்ட் அட் 1 2 3 அப்படிங்கிற இதே மாதிரி நிறைய பாஸ்வேர்டு வந்து நான் டிபில போட்டு வச்சிருப்பேன். இப்போ பாத்தீங்கன்னா அட்மின் இந்த டிஃபால்ட் பாஸ்வேர்ட் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? இந்த மாதிரி ஒரு டிபி அதாவது ஸ்மால் ஸ்கேல்ல சொல்றேன். இது பெருசு. இப்போ இது பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஆட்டோமேஷன் என்ன பண்ணும்னா ஒவ்வொரு பாஸ்வேர்டா உள்ள கொடுத்து பார்க்கும். டெஸ்ட் 1 2 3 அப்படிங்கிற லாகின் பேஜ்ல இது போய் ஆட்டோமேட்டிக்கா உள்ள கொடுத்து பார்க்கும். கொடுத்து ஒர்க் ஆகலைன்னா அட்மினுக்கு போகும். அட்மினுக்கு போகும். இந்த மாதிரி எத்தனை டேட்டாபேஸ் அதாவது பாஸ்வேர்ட்ஸ் இருக்கோ அது ஒவ்வொன்றையும் வந்து இங்க லாகின் பேஜ்ல கொடுத்து இது உள்ள அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ ஒன்ஸ் வந்து பாஸ் ஆயிடுச்சுன்னா உள்ள என்ட்ரி ஆயிரும். ஸோ ஹேக்கருக்கு வந்து ஆக்சஸ் கிடைச்சிடும். சரிங்களா? ஸோ இது வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்னு இதுக்கு பேரு டெக்னிக்கலா சொல்லணும்னா. பட் ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒன் டைப் ஆஃப் அட்டாக். அதாவது ஹேக்கர் நினைச்சாருன்னா இந்த மாதிரி கொடுப்பாரு. இப்ப அது ஏன் கேப்சான்னு சொன்னார் இல்லையா? எதுக்காகன்னா இந்த மாதிரி ஆட்டோமேஷன் வந்து cannot ரீட் த டெக்ஸ்ட் இல்லையா? நம்ம வந்து கேப்சா பார்த்துருப்பீங்க. அது ஒரு இமேஜா இருக்கும். நீங்க வந்து அதை வந்து மேனுவலா என்டர் பண்ண சொல்லும். அப்படி என்டர் பண்ணும்போது என்ன பண்ணும்னா சிஸ்டம் வந்து மேக் ஷூர் பண்ணிக்கும். ஓகே இது வந்து ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்ட் இல்ல.
somebody doing manually. ஒரு பர்சன் தான் வந்து இந்த லாகின் பேஜ்ல பண்றாங்க. ஸோ வந்து அவங்களுக்கு மறுபடியும் ஆக்சஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறது இது ஒரு கண்ட்ரோல். இப்ப நீங்க பேங்க்குலாம் போனீங்கன்னா 5 தடவைக்கு மேல 3 தடவையோ 4 தடவையோ மேல நீங்க லாகின் பண்ணீங்க தப்பான பாஸ்வேர்ட்னா என்ன பண்றாங்க பேங்க்? அக்கௌண்ட் லாக் அவுட் ஆயிரும். 24 ஹவர்ஸ் கழிச்சு தான் ஓப்பன் ஆகும். எதுக்காக பண்றாங்கன்னா இதுக்கு இந்த மாதிரி வந்து ஹேக்கர்ஸ் வந்து ட்ரை பண்றதுனால இவங்க வந்து இதெல்லாம் வந்து ஒரு ப்ரிகாஷன் கண்ட்ரோல் தான் வந்து போட்டு வச்சிருக்காங்க. சரிங்களா? சரி. இப்போ இதே மாதிரி நம்ம வந்து கான்ஃபிடென்ஷியாலிட்டிங்கிறது இது. ஸோ இப்போ வந்து இன்டெகிரிட்டியும் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இன்டெகிரிட்டிங்கிறது என்னது? இப்போ உங்ககிட்ட நிறைய ரோல்ஸ் இருக்கும். ஒரு ஆர்கனைசேஷன்ல பேங்க் மேனேஜரு, இப்ப ஐடி கம்பெனி எடுத்துட்டீங்கன்னா என்னவா இருக்கும்? ஹெச்ஆர் இருப்பாங்க, அப்புறம் வந்து ப்ரொக்யூர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கும், அப்புறம் வந்து சாஃப்ட்வேர் என்ஜினியர்ஸ் இருப்பாங்க, அப்புறம் வந்து மேனேஜர்ஸ் இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாத்துக்குமே ஒவ்வொரு தனித்தனி ஆக்சஸ் கொடுக்கணும். எல்லாத்துக்கும் ஒரே ஆக்சஸை கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க ரோல் அந்த மாதிரி. இங்க எப்படி பேங்க் மேனேஜர் தான் லோன் அப்ளிகேஷன் அப்ரூவ் பண்றாரோ அதே மாதிரி கிளர்க்குன்னு ஒரு வேலை இருக்கும். அவருக்கு அதுக்கு மட்டும்தான் ஆக்சஸ் இருக்கும். சரிங்களா? ஆபீஸ் ஹெல்பர்னு ஒருத்தர் இருப்பாரு. அவருக்கு என்ன ஆக்சஸ் அது மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேரு இன்டெகிரிட்டி. சரிங்களா? அடுத்தது அவைலபிலிட்டி. எப்பெல்லாம் பிசினஸ் வந்து எனக்கு அதாவது ஒரு போர்ட்டலோ ஏதாவது அசெட்ஸ் அந்த நீட் இருந்துச்சுன்னா அப்பெல்லாம் வந்து எனக்கு அந்த அசெட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கணும். இல்லைன்னா என் பிசினஸ் ஃபெயில் ஆகும். ஸோ இந்த மூணுமே டைரக்டா பாத்தீங்கன்னா ரெவன்யூக்கு கனெக்ட் ஆகுதுங்களா? இப்போ இந்த டேட்டாவை நான் வந்து வெளியே விட்டேன்னா அது எனக்கு பெரிய லாஸ். இப்ப பேங்க்ல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்க அக்கௌண்ட்ல இருக்கிற பணம் எனக்கு தெரிஞ்சுன்னா என்ன ஆகும்? இல்லையா? பெரிய பெரிய ப்ராப்ளம் வரும் இல்லையா? அதே மாதிரி இன்டெகிரிட்டி அதே மாதிரிதான். ஸோ நீங்க லாகின் பண்ணும்போது உங்களுக்கு உண்டான இப்ப பாத்தீங்கன்னா HDFCல எனக்கு அக்கௌண்ட் இருக்கு, உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கு. இப்ப நான் வந்து ஒரு ஒரு பிசினஸ் ரன் பண்றேன், நீங்க வந்து பர்சனல் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க. இப்ப இன்டெகிரிட்டிக்கு கீழே என்ன வரும்? நான் லாகின் பண்ணனா எனக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ அது மட்டும் தான் வரணும். என்னோட அக்கௌண்ட்டுக்கு கீழே இருக்கிறது மட்டும் தான் வரணும். உங்க அக்கௌண்ட்டுக்கு கீழே இருக்கிறது எனக்கு வரக்கூடாது. ஸோ அதுக்கு பேரு ஆக்சஸ் கண்ட்ரோல். ஸோ இதெல்லாம் வந்து இன்டெகிரிட்டி கீழே வரும். மூணாவது வந்து என்ன அவைலபிலிட்டி, அதாவது எப்பப்ப போர்ட்டல் அவைலபிலிட்டியா இருக்கணுமோ அப்பெல்லாம் அவைலபிளா இருக்கும். ஏதாவது டவுட் இருக்குங்களா? இல்ல சார், கிளியர். வேற ஏதாவது இருக்குங்களா டவுட்? சரி, ஓகே, சூப்பர். அடுத்தது இப்போ ஒரு ஐடி கம்பெனில இது எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்துடலாமா? ஏன்னா இது பார்க்க ரொம்ப ஈஸியா இருக்கு. இப்போ நீங்க இந்த கம்பெனி இந்த பேங்க்ங்கிறது வந்து ஒரு சின்ன ஒரு 10 சிஸ்டம் இருக்கிற கம்பெனியில போட்டா கூட ஒரு ஒரு சின்ன கம்பெனி அதுக்கு அப்ளை பண்றதா கூட பெரிய வேலை இல்லையா? ஸோ இது ஈஸி இல்ல. இது வந்து பாக்குறதுக்கு வந்து ரொம்ப சுலபமா இருக்கு. நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு 2 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் ஒரு கம்பெனில வந்து வேலை செய்யறாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு பாருங்க. இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணணும் இல்லையா? இது வந்து இந்த மாதிரி எத்தனை ரோல் இருக்கும்? இந்த மாதிரி ஒரு 10,000 20,000 ரோல் வச்சிருப்பாங்க அந்த கம்பெனிஸ்ல. ஸோ இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணணும் இல்லையா? இது எல்லாமே எது கீழே வரும்னா சைபர் செக்யூரிட்டி கீழே வரும். இப்போ அடுத்தது வந்து இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க? அதாவது ஒரு பெரிய கம்பெனில எப்படி வந்து சைபர் செக்யூரிட்டி ஃப்ரேம் ஒர்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ISO 27001 அப்படின்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. இப்போ உங்களை ஹெல்மெட் எல்லாம் பார்த்துருப்பீங்க, ISI முத்திரைன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? அது என்னது ISI முத்திரைனா? அது அந்த ப்ராடக்ட்டுக்கான ஒரு கிரேடு. கிரேட் இல்லையா? இப்போ ISOங்கிறது வந்து ஒரு ஸ்டாண்டர்டுங்க. இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டிக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட். இப்போ இது வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, நீங்க எத்தனை அசெட் வச்சிருந்தாலும் சரி, எத்தனை கம்ப்யூட்டர் வச்சிருந்தாலும் சரி, இவங்க வந்து ஜென்ரிக்கா ஒரு ஸ்டாண்டர்ட் கொடுத்துருவாங்க. ஓகே, இந்த கண்ட்ரோல போடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வெப் அப்ளிகேஷன் வச்சிருந்தீங்க அப்படின்னா யூ ஷுட் ஹாவ் அ லாகின் பேஜ் இல்லைன்னா ஆத்தென்டிகேஷன் கண்ட்ரோல் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து ரொம்ப ஹை லெவலா கொடுத்துருவாங்க. ஸோ இதை என்ன பண்ணுவாங்கன்னா கம்பெனிஸ் வந்து அடாப்ட் பண்ணி ஒவ்வொரு கண்ட்ரோலா வந்து அவங்க வந்து ஒவ்வொரு அசட்டுக்குமே வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த ISO 27000 அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டாண்டர்டு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவாங்கன்னா, இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்க அசட்டை கண்டுபிடிக்கணும் இல்லையா? நீங்க வந்து ஒரு 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 100 சிஸ்டம் வச்சிருக்கீங்க ஒரு கம்பெனில. ஃபர்ஸ்ட் உங்களோட அசட்டை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாதானே அதை செக்யூர் பண்ண முடியும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா அசட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும்.
சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஐடென்டிஃபை த அசெட். ஸோ உங்க கம்பெனில எத்தனை சர்வர் இருக்கு, எத்தனை கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு, எத்தனை நெட்வொர்க் டிவைசஸ் இருக்கு அப்படிங்கிறத வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அசெட்ஸ் ஐடென்டிஃபைன்னு பண்ணுவாங்க. பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அசெட் ரெஜிஸ்டர்னு ஒன்று இருக்கும். சரிங்களா? அசெட் ரெஜிஸ்டர் அப்படின்னு ஒரு ரெபாசிட்டரின்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு டேட்டா பேஸ்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுல என்ன பண்ணுவாங்கன்னா இங்க ஐடென்டிஃபை பண்ண எல்லா அசெட்டையுமே தூக்கி இங்க அசெட் ரெஜிஸ்டருக்குள்ள போடுவாங்க. ஒரு எக்ஸல் ஃபைல் கூட வச்சுக்கலாம். நீங்க இந்த அசெட் ரெஜிஸ்டர் வந்து ஒரு எக்ஸல் ஃபைல் கூட வச்சுக்கலாம். அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா நான் சொன்ன மாதிரி முதல்ல சொன்ன மாதிரி சிஐஏ, அதாவது இதோட இது ஸ்டோர் பண்றதோ இல்ல இது ப்ராசஸ் பண்றது வந்து செக்யூரா இருக்கான்னு பார்ப்பாங்க. எந்த அளவுக்கு செக்யூர்னு பாத்துக்கோங்க. இப்போ ஒரு கிளைண்டோட டேட்டாவை நீங்க வச்சிருக்கீங்க, ஒரு பேங்கோட டேட்டாவை வந்து ப்ராசஸ் பண்றீங்க அப்படின்னா அது வந்து ஹைலி கான்ஃபிடென்ஷியல் டேட்டா இல்லையா? ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அசெட்டை வந்து கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. ஸோ அசெட் எப்படி கேட்டகரைஸ் பண்ணுவாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் 1 இது வந்து என்ன ப்ராசஸ் பண்ணுதுன்னு பார்ப்பாங்க. இது வந்து கிளைண்ட் ப்ராசஸ் பண்ணுது, கிளைண்ட் டேட்டா ப்ராசஸ் பண்ணுது. ஸோ இது எது கீழே வரும்? இது வந்து கான்ஃபிடென்ஷியல். சரிங்களா? இப்ப இந்த மாதிரி கான்ஃபிடென்ஷியல்ல வந்து கிளாசிஃபை பண்ணுவாங்க. அதாவது எப்படின்னா இது வந்து பிரைவேட், அதாவது வந்து இது வந்து வெளியவே தெரியக்கூடாது. கான்ஃபிடென்ஷியல் கீழே பாத்தீங்கன்னா இது வந்து பிரைவேட் அப்படின்னா யாருக்கு ஆக்சஸ் இல்லை, இதுக்கு இந்த சிஸ்டத்துக்கு வந்து யாருக்கு ஆக்சஸ் இல்லை, ஒன்லி ஃபியூ பீப்புள் ஆக்சஸ். இப்ப அடுத்த கம்ப்யூட்டர் பாத்தீங்கன்னா வெளியே ரிசப்ஷனிஸ்ட் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க உட்காந்துருப்பாங்க. சரிங்களா? அவங்களுக்கு வந்து இருக்கு. ஸோ அதுல வந்து எந்த கான்ஃபிடென்ஷியல் டேட்டா இல்லை. ஸோ அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து பப்ளிக், இது வந்து பப்ளிக்கா ஆக்சஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஸோ அடுத்தது வந்து உங்களுக்கு பிரைவேட்டுக்கு அப்புறம் ஃபுல்லி கான்ஃபிடென்ஷியல் ஒன்று இருக்குது. அதாவது ஃபுல்லா வந்து இந்த டேட்டா வந்து நீங்க இதுல இருக்கிற ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிபி இருக்குன்னு வச்சுக்கோங்க. டிபி இருக்குது, இந்த டிபி வந்து ஸ்டோர் பண்றீங்க, கிளைண்ட் டேட்டா எல்லாத்தையும் ஸ்டோர் பண்றீங்க. அதை வந்து என்ன பண்றோம், அது வந்து ஃபுல்லா வந்து கான்ஃபிடென்ஷியல். அதாவது வெளியே வந்து இது லிட்டரலா வந்து இதுக்கு பேர் என்னது, சீக்ரெட்ஸ். இதை வந்து வெளியே சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதை கிளாசிஃபை பண்ணிட்டீங்களா? ஏதாவது டவுட் இருக்குங்களா இதுல? கிளியரா? டவுட் இருக்குங்களா? கிளியர். சரி, மற்றவங்களாம் கொஞ்சம் பேசுனீங்கன்னா பரவாயில்ல. ஏன்னா புரிஞ்சுட்டு போனோம்னா இப்பவே, ஏன்னா இது ரொம்ப பேசிக்கு, இதுல இருந்து தான் நம்ம ஃபர்தரா நிறைய போகணும். ஸோ உங்க கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா போஸ்ட் பண்ணுங்க, உடனே கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரி, இப்போ வந்து நான் அசெட்டை வந்து என்ன பண்ணிட்டேன், கிளாசிஃபை பண்ணிட்டேன். இது இந்த ப்ராசஸ் பேர் என்னங்க, கிளாசிஃபை. ஸோ ஒவ்வொன்றா வந்து நான் கிளாசிஃபை பண்ணிட்டேன். ஓகே, இது வேணும், இது வேணுங்கிற மாதிரி கிளாசிஃபை பண்ணிட்டேன். சரிங்களா? அடுத்தது வந்து லேட்டரா பேஸ்ட் ஆன் த கிளாசிஃபிகேஷன், பிரைவேட்டா பப்ளிக்கா அப்படிங்கிறத பொறுத்து நான் என்ன பண்ண போறேன்னா ஒவ்வொரு அசெட்டுக்குமே வந்து நான் கண்ட்ரோல்ஸ் போட போறேன். கண்ட்ரோல்ஸ்ங்கிறது என்னங்க, கண்ட்ரோல்ஸ் என்னங்க, கண்ட்ரோல்ஸ்னா இப்ப இந்த கம்ப்யூட்டர் இருக்கு இல்லைங்களா, இந்த கம்ப்யூட்டர்ல வந்து எப்படி விண்டோஸ்ல லாகின் பண்ணுவீங்க, லாகின் பண்ணணும். அப்புறம் வந்து உள்ள இருக்கிற டேட்டா வந்து வெளியே தெரியக்கூடாதுன்னா என்ன பண்ணுவீங்க, என்கிரிப்ட் பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாம் வந்து எது கீழே வரும்? ஸோ இதெல்லாம் வந்து கண்ட்ரோல்ஸ் கீழே வரும். லாகின் பண்ணுவீங்க, அப்புறம் வந்து டேட்டா என்கிரிப்ஷனு. அதாவது என்கிரிப்ஷன்ங்கிறது என்னது, நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து டைப் பண்றது. ஒன்லி பாஸ்வேர்டு இருக்கிறவங்க மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். ஓகே, சரி. இப்போ ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் இதுதான் வந்து ஒரு சைபர் செக்யூரிட்டியோட ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாண்டர்ட் எப்படி ஒர்க் ஆகும்னா இந்த மாதிரி ஐடென்டிஃபை தி அசெட்ஸ், அசெட் ரெஜிஸ்டர், அப்புறம் வந்து கிளாசிஃபிகேஷன், அதுக்கப்புறம் வந்து கண்ட்ரோல் இம்ப்ளிமெண்டேஷன். இந்த ஸ்டாண்டர்ட் வந்து சொல்லும். இந்த ஸ்டாண்டர்ட் என்ன சொல்லும்னா நீங்க லாகின் பேஜ்னு சொல்லாது. இப்ப இந்த ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட்ங்கிறது எல்லா கம்பெனிக்குமே பொருந்தும். நீங்க கம்ப்யூட்டர் இல்லைன்னா கூட இந்த இதை வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். எப்படின்னா இது என்ன சொல்லும்னா ஒரு பிசிக்கல் கண்ட்ரோல் அப்படின்னு இருக்கும். அதாவது யாராவது ஒருத்தங்க வந்து உள்ள வரணும், ஒரு ஆபீஸ்க்குள்ள வரணும்னு வைங்களேன்.
இப்ப நீங்க எந்த ஆபீஸ்க்குள்ள போனாலும் என்ன பண்ணிருக்காங்க, கார்டு ஆக்சஸ் பண்ணிருக்காங்க இல்லையா, ஃபிங்கர் பிரிண்ட் அதெல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ இப்போ அதெல்லாம் எது கீழே வரும்னா பிசிக்கல் ஆக்சஸ்ன்னு வரும். அதாவது பிசிக்கல் கண்ட்ரோல்ஸ்ங்கிற ஒரு டொமைன் இருக்கு சைபர் செக்யூரிட்டியில. அதுக்கு கீழே வந்து உங்களுக்கு இந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் எந்த சிஸ்டமே இல்லை, யாராவது உள்ள வரணும்னா இந்த ஐஎஸ்ஓ என்ன சொல்லணும்னா, நீ வந்து ஒரு ரெஜிஸ்டர் வந்து வச்சுக்கணும். உங்க ஆர்கனைசேஷன்ல வந்து வெளியே ரெஜிஸ்டர் பண்ணணும். யார் உள்ள வந்தாலும் போனாலும் அவங்களோட என்ட்ரி இருக்கணும் அப்படி. அது என்னன்னா ஒரு சிஸ்டம் எல்லாம் சொல்லாது. நீங்க வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணும் அதெல்லாம் சொல்லாது. ஒரு ரெஜிஸ்டர் இருக்கணும். நீங்க டெக்னிக்கலா எந்த கண்ட்ரோல் வேணாலும் போட்டுக்கலாம். ஒரு சிஸ்டத்தை வச்சு யார் யார் வராங்கன்னு பார்த்து அதுல ஒரு என்ட்ரி போட்டுக்கலாம். இல்ல ஒரு நோட் புக் இருக்கு இல்லையா, ஒரு லெஜர் நோட் புக் எடுத்து வரவங்க பேரெல்லாம் வந்து இந்த பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் எல்லாம் பண்ணுவாங்க. யார் யார் வராங்க, ஃபோன் நம்பர் என்ன, இதெல்லாத்தையும் எழுதி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டாண்டர்ட் என்ன பண்ணும்னா கண்ட்ரோல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது மட்டும்தான் பார்க்கும். நீங்க எந்த ஃபார்மேட் வேணாலும் போட்டுக்கலாம் உங்க காஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. இப்போ நான் வந்து ஒரு ஒரு 4 பேர் வச்சிருக்கிற கம்பெனி வச்சிருக்கேன் இல்லைங்களா. இப்ப அந்த 4 பேர் இருக்கிறதுக்கு நான் வந்து ஒரு கோடிக்கு வந்து நான் என்ன பண்ண முடியாது, கண்ட்ரோல் போட முடியாது. ஸோ எனக்கு என்ன தகுதி, இப்ப எனக்கு என்ன தகுதியோ, இப்ப நான் வந்து ஒரு நோட் புக் வச்சுட்டு நான் என்ட்ரி போட்டாலும் எனக்கு இந்த ஸ்டாண்டர்ட் வந்து கிடைக்கும். சரிங்களா. ஸோ என்ன அட்வான்டேஜ்னா, இது ஏன் இப்படி வாங்குறோம் அப்படின்னா, எந்த ஒரு கிளைண்ட்டுமே உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்கணும், ஐடி என்விரான்மெண்ட்ல ஒரு ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு சர்வீஸுக்கு கொடுக்கணும், வேற ஒரு கிளைண்ட் வந்து உங்களுக்கு ஒரு கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்கணும்னா அவங்க ஃபர்ஸ்ட் வந்து செக் பண்றது ஐஎஸ்ஓ இருக்கா உங்க கம்பெனி கிட்டன்னு செக் பண்ணுவாங்க. எதனால அப்படி செக் பண்றாங்கன்னா, நான் ப்ராஜெக்ட் கொடுக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன், பேங்க் வச்சிருக்கேன், எனக்கு ஒரு கோடிங் அடிக்கணும், அதாவது ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணணும். நான் வந்து உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் கொடுக்குறேன். சரிங்களா. ப்ராஜெக்ட் கொடுக்கும்போது கூடவே சேர்ந்து என்ன கொடுக்குறேன், டேட்டாவே கொடுக்குறேன் இல்லையா. என்னோட டேட்டாவே உங்களுக்கு கொடுக்குறேன். டேட்டா, நான் என்ன டிரான்சாக்ஷன் பண்றேன் எல்லாமே உங்களுக்கு தெரிய போகுது. ஏன்னா உங்களுக்கு டிபி ஆக்சஸ் எல்லாமே இருக்கும் இல்லைங்களா. இப்ப நீங்க வெளியே எடுத்து இது பண்ணா என்ன பண்றது, நீங்க எடுத்து வெளியே போட்டோ எடுத்தோ இல்ல எக்ஸல் சீட்டாவை எக்ஸ்போர்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிட்டீங்க, என்ன ஆகும், என் பேங்க் திவாலா. கரெக்டா. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு கிளைண்ட்டுமே அதாவது ப்ராஜெக்ட் யார் கொடுக்குறாங்களோ அவங்க ஐடி கம்பெனிட்ட என்ன கேட்பாங்கன்னா, எங்களுக்கு இந்த ஸ்டாண்டர்ட் வேணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஸ்டாண்டர்ட் இருந்துச்சுன்னா நீங்க அவ்வளவு சீக்கிரமா உள்ள இருந்து டேட்டாவை வெளியே எடுத்துட்டு போக முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ ஒரு கிளைண்ட் உங்க ப்ராஜெக்ட் கொடுக்குறாரு, அந்த ப்ராஜெக்டை நீங்க வந்து கம்ப்யூட்டர் 1ல ரன் பண்றீங்க, அதுல வந்து ப்ராசஸ் பண்றீங்க, அது பிரைவேட்டு. அதுக்கப்புறம் டிபி வச்சிருக்கீங்க, அது கிளைண்ட் டேட்டா, பேங்க் டேட்டா, அதையும் வந்து என்ன பண்றீங்க, கிளாசிஃபை என்ன பண்றீங்க, சீக்ரெட்னு வச்சிருக்கீங்க. இப்ப இந்த சீக்ரெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க என்ன பண்றீங்க, கண்ட்ரோல போட்டீங்க. இப்ப வேற யாராவது இதை ஆக்சஸ் பண்ண முடியுமா, பண்ண முடியாது. உங்க எம்ப்ளாயிஸ் மட்டும்தான் பண்ண முடியும், வேற வெளியே இருந்து யாருமே பண்ண முடியாது. ஸோ ஜென்ரலா சைபர் செக்யூரிட்டிங்கிறது இப்படிதான் ஒர்க் ஆகும். நிஸ்ட் மாதிரியே ஐஎஸ்ஓ மாதிரியே டிஃப்ரெண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்கு. இப்போ வந்து நிஸ்ட் இருக்கு, அப்புறம் வந்து ஹிப்பான்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து சைபர் செக்யூரிட்டி ரெலவெண்டா இருக்கு. ஹிப்பாவெல்லாம் பாத்தீங்கன்னா ஹெல்த் கேருக்கு யூஸ் ஆகும். இப்போ இங்க இல்ல, நம்ம ஊர்ல இல்ல. இப்போ நம்மலாம் வந்து உங்களுக்கு என்னன்னு கேட்டா எனக்கு அது வந்துச்சு இது வந்துச்சுன்னு ஓப்பனா சொல்றாங்க. பட் ஃபாரின்ல வந்து உங்களோட மெடிக்கல் டேட்டா வந்து ரொம்ப சீக்ரெட். ஸோ வந்து வெளியே யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட், ஹாஸ்பிட்டல்ஸ், பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே வந்து இந்த ஸ்டாண்டர்ட் வந்து டெப்ளாய் பண்ணிருப்பாங்க. அதாவது அந்த அந்த பேஷண்ட்ஸோட டீடைல்ஸ், மெடிக்கல் டீடைல்ஸ் எதுவுமே வந்து வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. சரிங்களா. இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் இருக்கு இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி. ஸோ மெயினா பாத்தீங்கன்னா ஐஎஸ்ஓ 27001, அதுக்கப்புறம் நிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் பேஸ்டு கம்பெனிஸ் எல்லாமே வந்து நிஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. யூரோப் அவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா ஐஎஸ்ஓ 27000 யூஸ் பண்ணுவாங்க. மோர் ஆர் லெஸ் இட் இஸ் சிமிலர். இது ரெண்டுமே வந்து ஒரே ஒரு சில கண்ட்ரோல்ஸ் தவிர வேற எல்லா கண்ட்ரோல்ஸும் ஸ்டாண்டர்ட்ஸும் ஒரே மாதிரி தான். சரிங்களா. ஸோ நம்ம நாளைக்கு வேலை வாங்கும்போது உங்களுக்கு வந்து இதை பத்தி தெரிஞ்சிருந்துன்னா, அதாவது நம்ம ஏன் இப்படி பேசுறோம்னா, எத்திக்கல் ஹேக்கிங் இருந்து நம்ம அடிச்சு உடைக்க போறோம். ஒரு சிஸ்டத்தை, வெப் அப்ளிகேஷனை வந்து நம்ம இந்த மாதிரி ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்ட் அது இதுன்னு போட்டு உடைக்க போறோம். இதுக்கு உங்களுக்கு இது தெரியாம இருக்க முடியாது. இப்ப லாகின் ஒரு ஒண்ணு இருக்கு, அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அது ப்ரொடெக்ட் பண்ணா, அதை மீறினா தான் இந்த லாகின் பேஜை ரிமூவ் பண்ணாதான் நான் உள்ள போக முடியும்
அதாவது ஹேக் பண்ணாதான் நான் உள்ள போக முடியும்னு தெரியணும் இல்லையா? அதுக்காக தான் வந்து இப்ப என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல்ஸ் இதெல்லாம் என்னங்கிறத டீடைலா சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? சரி, ஏதாவது கொஸ்டின் இருக்குங்களா? கிளியரா இருக்கா? ஹலோ, ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா வேற யாராவது இருந்து? கிருஷ்ணா, சித்தோஸ், ராம், புரியலனா கேளுங்க, இன்னொரு தடவை சொல்லி தரேன், ஒன்றும் பிரச்சனை கிளியர். இப்போ ஹிப்பா கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்கல்ல, நீங்க என்ன சொன்னீங்க? இப்போ ஹாஸ்பிட்டல் சைடெல்லாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க ஹிப்பா கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ கரெக்ட். அதே மாதிரி பேங்க் சைடுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க? அந்த மாதிரி இருக்கா? இப்போ ஒவ்வொரு டொமைனுக்கும் இப்போ ஐடி அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி IS 2001 யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னீங்க. இப்போ ஆமா அதே பேங்க் சைடு, இப்போ பேங்க் சைடுனா நிறைய இருக்கு. இப்போ கார்டுக்கு தனி டிபார்ட்மெண்ட் இருக்கு, ஆமா டிரான்சாக்ஷனுக்கு பிசிஐ, தனி. ஆமா பிசிஐ டிஎஸ்எஸ்பாங்க. இதே ஓகே சார். பிசிஐ டிஎஸ்எஸ்ங்கிறது அது ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் ப்ரோக்ராம். ஸோ இந்த மாதிரி இருக்கும். பேங்க்குக்கு வந்து எஃப்எஸ்ன்னு சொல்லுவாங்க. எஃப்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ்ல ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. ஸோ எல்லாருமே வந்து அந்த அடெண்டம் வந்து ஃபாலோ பண்ணணும். எஃப்எஸ் அடெண்டம் வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகே சார். ஓகே. இல்ல, ஓகேங்களா? இப்ப நம்ம இந்த கோர்சஸ்ல நம்ம பார்க்க போறது என்ன மாதிரி சார் கவர் ஆகும்? ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம வந்து பென் டெஸ்டிங், அதாவது எத்திக்கல் ஹேக்கிங்னு ஒரு டாபிக் இருக்கு. அதாவது என்னென்ன, அதாவது பாத்தீங்கன்னா வெப் அப்ளிகேஷன்ஸ், நெட்வொர்க் இதெல்லாம் இருக்கும் இல்லையா? டெக்னிக்கலா போனா ரொம்ப கீழே போயிட்டே இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன்ல எல்லாம் நம்ம எப்படி ஹேக் பண்றது, அதாவது எத்திக்கலா நம்ம வந்து ஒருத்தரை டார்கெட் பண்ணி பண்ணாம நம்ம அதை கத்துக்கிறோம். இதை வந்து நம்மளை யாரு வந்து பை பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி கம்பெனிஸ் இருக்கு இல்லையா? பேங்க், ஐடி சர்வீஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்டர்னலா ஒரு டீம் வச்சிருப்பாங்க. இது எப்படின்னா, உள்ளுக்குள்ளேயே ஒரு செட் ஆஃப் அடியால வச்சிருக்கிற மாதிரி அடிச்சு நொறுக்குங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம அடிச்சு நொறுக்கி உள்ள இருக்கிற ப்ராப்ளத்தை எல்லாம் முன்னாடியே சொல்றோம். அதாவது இந்த ஹேக்கருக்கு முன்னாடியே வந்து நம்ம இந்த என்விரான்மெண்ட்டை அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருவோம். சரிங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே இந்த வீக்னஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இந்த ஸ்டாண்டர்ட் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் கூட வீக்னஸ் வரக்கு சான்சஸ் இருக்கு. நான் சொன்ன மாதிரி 2 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் இருக்கிற ஒரு கம்பெனில நிறைய வீக்னஸஸ் இருக்கும். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம பென்டெஸ்ட் டீம், அதாவது ஒரு எத்திக்கல் ஹேக்கிங் டீம் என்ன பண்ணும்னா, எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அதுக்கு வந்து ஒரு ஏதாவது ஒரு கேப் இருந்ததுன்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன், அதாவது ரெமெடியேஷன் சொல்லுவாங்க. ரெமெடியேஷனை வந்து கொடுத்து அந்த பர்டிகுலர் டீம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. வே பிஃபோர் ஹேக்கர். சரிங்களா? உங்களையும் ஹேக்கர் தான் சொல்லுவாங்க, பட் எத்திக்கல் ஹேக்கர். இந்த ஹேக்கர் வந்து கண்ணா பின்னான்னு டேட்டாவை திருடுறதுக்கு வராரு. நீங்க என்ன பண்றீங்க? எத்திக்கல் ஹேக்கர். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஹேக் பண்ணிட்டு இன்டர்னலா ஒரு ஹேக் பண்ணிட்டு அதுக்கு உண்டான கண்ட்ரோலை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவோம். மெயினா நம்ம டார்கெட் எல்லாம் என்னங்க? வெப் அப்ளிகேஷன், அப்புறம் வந்து கிளவுட், அப்புறம் வந்து நெட்வொர்க்கிங், இது எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த கோர்ஸ்ல வந்து பார்க்க போறோம். ஒரு பாஸ்வேர்டு எப்படி ஹேக் பண்றது, அப்புறம் வந்து ஒரு நெட்வொர்க்ல போற டேட்டாவை எப்படி பாக்குறது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்ப்போம். ஓகே. நான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நெட்வொர்க்கிங் தான் சார். நெட்வொர்க்கிங் இம்ப்ளிமெண்டேஷன் டீம்ல இருக்கேன். 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். சூப்பர். இப்போ நம்ம பாத்தீங்க அப்படின்னா, இப்போ கஸ்டமருக்கு போயிட்டு நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் ஒரு ஃபயர்வால் பண்றோம்னு வைங்களேன். இப்போ அவங்க நம்ம கிட்ட என்ன கேக்குறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம டிடாஸ் நம்ம அவங்களுக்கு எனேபிள் பண்ணி தரோம் பாலிசி ஃபயர்வால் அப்படின்னா, அவங்க நம்மள்ட்ட கேக்குறது, எனக்கு இதை கொஞ்சம் எக்ஸிக்யூட் பண்ணி அந்த பாலிசி ஒர்க் ஆகுதான்னு எனக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம அந்த மாதிரி ரியல் டைம்ல படிப்போமா? நமக்கு இதுக்குள்ள ஃபயர்வால் ஆமா, அது வந்து நீங்க சொல்றது எல்லாமே டிஃபென்ஸ். ஆமா, அதுவும் இதுல வரும். நீங்க வந்து டிடாஸ் வந்து அட்டாக் பண்ணுவீங்க. அதாவது ஒரு பென் டெஸ்ட், காலி லினக்ஸ்ல நிறைய டூல்ஸ் இருக்கு. நீங்க அதை டார்கெட் பண்ணி என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு பாட்டை வச்சு நீங்க வந்து நிறைய ஃபிளட் பண்ணுவீங்க. ஒரு ரெக்வெஸ்ட் வந்து ஃபிளட் பண்ணுவீங்க. பண்ணிட்டு அந்த சர்வர் வந்து உள்ள போகுதான்னு பாப்பீங்க. இல்ல டவுன் ஆகலைன்னா ஓகே. டவுன் ஆயிடுச்சுன்னா அவங்ககிட்ட சொல்லணும், இந்த பாலிசி ஒர்க் ஆகலைங்க, வேற ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லுங்க. இல்ல சார், நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கா இந்த ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா அது ஈஸி தான். இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, ஒரு நெட்வொர்க்னா அந்த மேன் இன் மிடில் அட்டாக் அந்த மாதிரி சொல்றாங்கல்ல, அதுக்கப்புறம் டிஹெச்சிபி ஸ்பூஃபிங், இந்த மாதிரி நம்ம டெப்தா பார்ப்போமா? எல்லாமே பார்ப்போமா சார் இதுல? ஆமா, அந்த மாதிரி டெப்தா பார்ப்போம். நம்ம கரெக்ட், எம்ஐடிஎம் வந்து மென் இன் த மிடில் அட்டாக்.
அதுவும் பார்ப்போம். அதான் சொன்னேன், இப்போ நெட்வொர்க்ல டேட்டா எப்படி போகுது, நீங்க வந்து என்கிரிப்ட் பண்ணலனா என்ன ஆகும், பண்ணா என்ன ஆகும், நீங்க அப்படியே வந்தா கூட உங்களோட மோடம், நீங்க நெட்வொர்க்ல இருக்கிறீங்க, அப்கோர்ஸ் தெரியும், டிஃபால்ட் கேட்வே உள்ள வந்ததுக்கு அப்புறம் லோக்கல் நெட்வொர்க்ல எல்லாம் வந்து டேட்டா என்கிரிப்ட் ஆகாது, கரெக்டா? அது எப்படி வந்து எடுக்கிறது, ஏஆர்பி புரோட்டோகால் வச்சு எப்படி வந்து நம்ம ஹேக் பண்றது எல்லாமே பார்ப்போம். ஏஆர்பி பாய்சனிங் அது எல்லாமே. ஆமா, ஸ்பூஃபிங், பாய்சனிங் எல்லாமே பார்ப்போம். ஓகே சார், ஓகே. ரியல் டைம்ல பார்ப்போம். நீங்க வேலைக்கு போறதுனால இதுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்தது வந்து ரியல் டைம்ல, அதெல்லாம் ரொம்ப பேசிக்கா இருக்கிறதுனால நம்ம ரியல் டைம்ல எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க, பென் டெஸ்டிங் வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. நாளைக்கு நீங்க பென் டெஸ்டிங் ரியல் டைம்ல நீங்க சொல்ற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே ஒரு லேப் மாதிரி செட் பண்ணி நம்ம ரியல் டைம்ல ட்ரை பண்ணி பார்ப்போம் இல்லைங்களா சார்? ஆமா, அதுக்கு அது லேப் வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுவேன், இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிடுவேன். நீங்க பண்ணிட்டு லேப் எக்ஸசைஸும் கொடுத்துறேன், நீங்க பண்ணுங்க. பண்ணிட்டு ஏதாவது டவுட் கேட்கலாம். ஓகே சார், கம்ப்ளீட்டா கவர் பண்ணுவோம். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. மேல இருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லா கவர் பண்ணுவோம் சைபர் செக்யூரிட்டில, எத்திக்கல் ஹேக்கிங்ல. ஓகே. இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு டெப்தா வந்து வேற யாராவது சொல்றாங்கன்னு தெரியல. ஏன்னா நான் மேல இருந்து கவர் பண்ணிட்டு போறேன். ஏன்னா நிறைய பேர் புதுசா இருப்பீங்க, உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்க நெட்வொர்க்ல இருக்கீங்க, அதனால உங்களுக்கு ஏற்கனவே ஒரு அளவுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஏன் மேல இருந்து கவர் பண்ணிட்டு போறேன்னா, இது எத்திக்கல் ஹேக்கிங் வந்து கொஞ்சம் டெக்னிக்கல் இல்லைங்களா? மேல இருந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் சிஸ்டத்தை பத்தி தெரிஞ்சிருக்கணும், அதுக்கப்புறம் தான் உங்களோட கிரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி ஹேக் பண்ண முடியும். கரெக்ட் சார், கரெக்ட். சோ அதனால எல்லாத்தையுமே கவர் பண்ண ட்ரை பண்றேன். ஓகே, ஓகே. சரிங்க. சரி, இது வந்து ஒரு டெமோ கிளாஸுங்க. நம்ம வந்து அடுத்தது வந்து ஒரு சர்வர் எப்படி ஒர்க் ஆகும், அதாவது நிறைய பேருக்கு வந்து கிளைண்ட்னா என்னன்னு தெரியாது, சர்வர்னா என்னன்னு தெரியாது, ஒரு வெப் அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியாது, HTTPS, அதெல்லாம் வந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல வந்து மண்டே சேம் டைம் வந்து we can see. சரிங்களா? ரெண்டாவது என்ன சொல்லணும்னு நினைச்சேன்னா, நீங்க இதை கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா, இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா we will actually help for the placement as well. அந்த அசிஸ்டன்ஸ் வந்து நம்ம கொடுப்போம். அது வந்து டீட்டெயிலா நீங்க வந்து அட்மின் கிட்ட நீங்க பேசிக்கலாம். ஓகே சார், இப்போ பிளேஸ்மெண்ட் சொன்னீங்க இல்லையா, அது ஒரு டவுட். இப்போ எனக்கு 43 years ஆயிடுச்சு, கேட்கலாமா சார்? இல்லை அட்மின் கிட்ட தான் பேசுறேன். நீங்க அட்மின் கிட்ட பேசிக்கலாம் சார். ஏன்னா நான் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ஸ்பெக்டர் மட்டும்தான். நீங்க வந்து அவங்க கிட்ட பேசினீங்கன்னா அவங்க டீட்டெயிலா அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. சரி, ஓகே. இதுக்கு முன்னாடி நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க ராம்? சர்வீஸ் டெஸ்க்ல இருந்தேன் சார் நான். ஓகே, யூ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ். அது ரொம்ப ஈஸி தான். அது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பட் நம்ம எப்படி காமிக்கலாம்னா, நீங்க சைபர் செக்யூரிட்டி மாதிரி காமிச்சிட்டு நீங்க போலாம். ஓஹோ. அவங்க ஏஜ் வந்து பார்க்க மாட்டாங்க, கரியர்ல கேப்ஸ் இருக்கு. நீங்க புதுசா ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா பாப்பாங்க. நீங்க ஏற்கனவே சர்வீஸ் டெஸ்க்ல இருக்கறனால. இல்ல நான் அன்எம்ப்ளாய்டு. ஓகே. அதான் கேக்குறேன். பிரச்சனை இல்லைங்க. அது ஏதாவது நீங்க அட்மின் கிட்ட கேளுங்க, அவன் கண்டிப்பா சொல்லி கொடுப்பாங்க. நிறைய பேருக்கு. சரி, ரைட். ஓகே. அட்மின் இப்போ அந்த மேடம் பேசுவாங்களே, அவங்களா யாரு? அவங்க கிட்ட பேசுங்க. ஓகே சார், ஓகே. தேங்க்ஸ். கிட்ட பேசுங்க. ஓகே. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைங்க. நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஓகே. ஸோ அப்போ இண்டஸ்ட்ரியில் சர்வே பண்ண முடியுமா அந்த மாதிரி ஏதாவது அவங்க சொல்கிற அட்வைஸை கேட்டு போனால்? ஏன்னா நிறைய தடவை நான் வந்து ஐ ஹேட் ஹியூஜ் கேப் இன் மை எம்ப்ளாய்மெண்ட். கோவிட் போது நான் ஐ வாஸ் கம்ப்ளீட்லி அன்எம்ப்ளாய்ட் ஃபார் க்ளோஸ் டு 2 years அண்ட் அபவ். அப்புறம் இப்போவும் ஃபார் த பாஸ்ட் 8 months ஐ எம் அன்எம்ப்ளாய்ட். எந்த கம்பெனிஸுமே வந்து ஐ எம் நாட் கெட்டிங் செலக்டட் பிகாஸ் ஆஃப் ஏஜ் ஆர் பிகாஸ் ஆஃப் டெக்னிக்கல் நாலேஜ் ஆர் பிகாஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். அவங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க, ப்ராப்பராக எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒய் தே ஹேவன்ட் செலக்டட் மீன்றது. ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இவங்க கண்டிப்பா கிராக் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பாசிட்டிவா, உங்களை மாதிரி இருந்தவங்களே நிறைய பாசிட்டிவா சொல்லியிருக்காங்க. ஓகே. சோ அதனால நீங்க அதை பத்தி ஒரி பண்ணிக்க வேண்டியது இல்லை. ஓகே சார், ஓகே. வேற ஏதாவது क्वेश्चंस இருக்குங்களா? ஒரு क्वेश्चन இருக்கு சார், கேட்கலாமா? கேளுங்க. அப்ப ஒண்ணும் இல்ல. இப்ப நமக்கு இதுதான் டெமோ கிளாஸ்ங்களா, இல்ல இதுக்கு அப்புறம் இன்னும் வேற ஏதாவது டெமோ கிளாஸ் இருக்கா? அதுல எதுவும் இது வந்து ஜஸ்ட் வந்து நம்ம என்ன கவர் பண்ண போறோம் அப்படிங்கறத வந்து பாத்துறோம். அவர் கேட்ட மாதிரி நம்ம வந்து எத்திக்கல் ஹேக்கிங் தான் வந்து கவர் பண்ண போறோம். நீங்க சைபர் செக்யூரிட்டில பாத்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்கு. இப்போ ISO ரிவ்யூ பண்றதுக்குனே ஒரு ரோல் இருக்கு கம்பெனிஸ்ல. நிஸ்ட்க்கு ஒரு ரோல் இருக்கு, ஸ்டாக்கு ஒரு ரோல் இருக்கு, GRCக்கு ஒரு ரோல் இருக்கு, எத்திக்கல் ஹேக்கிங், பென் டெஸ்டிங், ரெட் டீம் அப்படின்னு நிறைய இருக்கு.
நம்ம கவர் பண்றது வந்து ஒரு ஓவராலா கவர் பண்றோம். ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தகுந்த மாதிரி நம்ம அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி எல்லாத்தையுமே தெரிஞ்சிருக்கிற மாதிரி கொஞ்சம் கவர் பண்றோம். மோஸ்ட்லி எத்திக்கல் ஹேக்கிங் தான். ஏன்னா அது வந்து மார்க்கெட்ல ரொம்ப நெசசிட்டி இருக்கு, நிறைய ரோல்ஸ் இருக்கு. அதனால எத்திக்கல் ஹேக்கிங் போவோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரோலுக்கு தகுந்த மாதிரி கோர்சஸ் வேணும்னா நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுவும் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. இல்ல சார், என்னோட டவுட் என்னன்னா, இப்போ வேற அடுத்து எதுவும் டெமோ கிளாஸ் இருக்குங்களா? டெமோ கிளாஸ்னா எனக்கு எப்படின்னா, ஏதோ ஒரு அட்டாக் நமக்கு ட்ரை பண்ணி காட்ட முடியுங்களா? அது அந்த மாதிரி கேட்குறேன். அந்த மாதிரி வந்து நீங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் வர முடியும். ஓகே சார். அது லேப்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கோர்ஸோட வந்துடும். எனக்கு கொடுத்த டாஸ்க் என்னன்னா, இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஓவராலா ஒரு என்ன நடத்துறோம், என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது. கண்டிப்பா நீங்க ஹேக் பண்ணுவீங்க. அது வந்து எழுதி வச்சுக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு என்விரான்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுப்பேன். நீங்க வந்து உள்ள ஹேக் பண்ணி பார்ப்பீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறைய பேர் இருப்பீங்க இந்த கால்ல இல்லையா? நீ டிஸ்கனெக்ட் ஆயிருக்க மாட்டீங்க. கத்துக்கிறது வந்து வெளியே வந்து நீங்க இது எல்லாத்துக்குமே நான் சொல்றது, வெளியே போய் இதே டெக்னிக்ஸை வந்து பண்ணீங்கன்னா மாட்டிக்குவீங்க. நான் வந்து ரீசெண்டா கூட ஒரு பையன் வீட்டுக்கு வந்து சைபர் செக்யூரிட்டி போலீஸ் போயிட்டு அவன் வந்து லிட்டரலா அவங்களுக்கு ஆகாதவங்க ஒருத்தங்களை வந்து ஹேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். அது வந்து அவன் மாட்டிக்கிட்டான். ஸோ என்ன பண்ணாலும் ஒரு ஐசோலேட்டட் என்விரான்மெண்ட், அதாவது நம்ம ஒரு காலி லினக்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஒரு விக்டிம் சிஸ்டம் வந்து நம்ம லோக்கல்லையே போட்டு ரன் பண்ணுவோம். ரியல் டைம்ல பேங்கோ இல்ல போலீஸ் ஸ்டேஷன் சைட்ஸோ இல்ல கவர்மெண்ட் சைட்ஸோ தயவு செஞ்சு போகாதீங்க. அவங்க எல்லாம் கண்ட்ரோல் வச்சிருக்காங்க. நீங்க வந்து விபிஎன் கனெக்ட் பண்ணா கூட நீங்க எந்த ஐபிங்கிறத வந்து எக்ஸாக்டா வந்து அவங்க மேப் பண்ண முடியும். அவர் நெட்வொர்க் இருக்கார், அவருக்கு தெரியும் நினைக்கிறேன். தெரியாதவங்க வந்து மாட்டிக்காதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கத்துக்கிட்டு லோக்கல் என்விரான்மெண்ட்ல பண்ணிட்டு, even if you join any company, there also they will give a isolated environment. நம்ம வந்து ஓப்பனா ப்ரொடக்ஷன் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? அதை கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஹலோ ஹலோ சொல்லுங்க. இப்போ இது ஜாப் போறதுக்கு டிகிரி இது கம்பல்சரி மாதிரி இது இருக்கா? டிகிரி தேவை இல்லையா? அதெல்லாம் பிரச்சனை அது தெரியலங்க. அதை நீங்க அட்மின்கிட்ட கேட்டுங்க. அதுக்கு அவர் ஏதாவது பண்றாருன்னு தெரியல. அவர்கிட்ட கேட்டுக்கீங்க கொஞ்சம். எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, நீங்க வெல் சவுண்ட் வெல் டெக்னிக்கல் அப்படின்னா ஐ திங்க் கம்பெனிஸ் ஸ்டில் தே வில் ஹையர் யூ. பட் நீங்க ப்ரூவ் பண்ணணும். நீங்க வந்து எல்லாத்துக்கும் வந்து எக்ஸ்பர்டைஸ், நான் வந்து பெரிய எக்ஸ்பர்டைஸ் அப்படிங்கிற மாதிரி பெரிய பெரிய ஹேக்கர்லாம் படிச்சதே இல்லை. அந்த மாதிரி பண்ணலாம். ஆனா அது கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் அந்த மாதிரி கத்துக்கணும்னா நிறைய ஒர்க் பண்ணணும், நிறைய கத்துக்கணும். பட் பாசிபிள். ஓகே ஓகே ஓகே. வேற ஏதாவது இருக்குங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம ஹேக்கிங்கை பார்ப்போம். ஏதாவது ஒரு சின்ன ஹேக்கிங் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி பார்த்துக்கலாம். இருங்க, நான் ஒரு நிமிஷம் பார்க்குறேன். ஏதாவது உங்களுக்கு காமிக்க முடியுமான்ட்டு. தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு. பட் சும்மா ஒரு இதுக்காக இருங்க. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்றேன்னா ஃபேஸ்புக் போறேன். ஃபேஸ்புக்ல ஜஸ்ட் ட்ரைங் டு லாகின். இப்போ உங்களுக்கு வந்து இப்படி ஒரு இமெயில் இருக்கு. நீங்க வந்து யாராவது ஒருத்தர் பாஸ்வேர்டு வந்து இப்படி வச்சுட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இருக்கு இல்லையா? இப்ப இது என்ன பண்ணிருப்பாங்கன்னா வேற எங்கேயாவது சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. கரெக்டுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் வந்து இது கொஞ்சம் கோடிங் தெரியணும், HTML இது எல்லாமே தெரியணும். இப்போ இது இல்லைன்னு வச்சுக்கோங்க, முதல்ல இந்த பட்டன்லாம் இல்லை, நீங்க போய் பாத்தீங்கன்னா எல்லா இப்போ உங்க லோக்கல் சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா நீங்க சேவ் பண்ணி வச்சிருப்பீங்க. உங்க கொடுத்த உடனே இது வந்துடும். ஆனா இதோட பாஸ்வேர்டு வந்து பார்க்க முடியாது இல்லையா? இது வந்து டிசேபிள் ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்ல இப்போ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். நீங்க இங்க போய்க்குங்க. இப்போ இது வந்து ஒரு HTML கோடு. சரிங்களா? பாஸ்வேர்டு தெரியணும், ஹேக் பண்ணணும்னா இந்த மாதிரி வந்து நம்ம டைப் இன்புட் டைப் வந்து பாஸ்வேர்டு இருக்கும். இப்போ நான் போய் இங்க வந்து டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா என்னாச்சு, நான் என் பேர் அடிச்சேன் கார்த்திக்னு, அது வந்து இங்க தெரியுது. ஸோ இந்த மாதிரி நீங்க பாஸ்வேர்ட் மேனேஜரு இதெல்லாம் வந்து நீங்க உள்ள போய் இதை டெக்ஸ்ட்டை மாத்தலாம். ஸோ அப்போதைக்கு தெரியலனா கூட உள்ள போய் நீங்க வந்து கோடிங் தெரிஞ்சிச்சுன்னா
HTML தெரிஞ்சுச்சுன்னா நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு சும்மா ரொம்ப சின்ன ஒரு சின்ன ஹேக்கிங் டெக்னிக். இது ரியல் டைம்ல யூஸ் ஆகாது. பட் ஐ எம் ஜஸ்ட் ஷோயிங், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரணுங்கிறதுக்காக சொல்றேன் நான். ஆனா இது எங்கேயும் யூஸ் பண்ணிடாதீங்க. உங்க சிஸ்டத்துல யூஸ் பண்ணி பாருங்க. சரிங்களா? கேக்குதா? ஸோ இந்த மாதிரி நம்ம டெப்தா பார்ப்போம். இந்த கோடிங்க, அப்புறம் வந்து எப்படி இது பண்றது. ஸோ இது எல்லாமே நம்ம ஸ்கிரீன் தெரிஞ்சுட்டீங்களா? யாராவது கன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் வேற டக்குன்னு வேகமா பண்ணி முடிச்சிட்டேன். தெரியுது ப்ரோ. ஸோ இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் இருக்குங்க. இது வந்து ரொம்ப பேசிக் டெக்னிக், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு, அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் இருக்கு. இதெல்லாம் ரொம்ப பேசிக். ஓகே, ஸோ மண்டே பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி இன்னும் 4 மினிட்ஸ் தான் இருக்கு. ஏதாவது கொஸ்டின் தான் கேட்கலாம், இல்லைன்னா நீங்க ரேப் அப் பண்ணலாம். நீங்க வேணும்னா மறுபடியும் கனெக்ட் பண்ணிக்கலாம். மண்டே வரலாம் கனெக்ட். கால் பண்ணி போய் இது பண்றது, நம்ம பிஷிங் பண்ணா அது கூட ரிஸ்க் ஆகுது. ஆமா, எல்லாமே ரிஸ்க் தான். நீங்க வந்து பப்ளிக்ல பண்ணா ரிஸ்க். பிஷிங் வந்து நீங்க என்ன இமெயில் அனுப்புறீங்களா? இமெயில், மேபி இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி சும்மா சொல்றேன். அதுவும் ரிஸ்க் தான். ஏன்னா நீங்க அனுப்புறதுல இருந்து ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ அதெல்லாம் டெக்னிக்ஸ் இருக்கு. பட் ஆக்சுவலா ஒரு இண்டிவிஜுவலுக்கு இது பண்ணா அது பண்ண முடியும், அவங்களால பண்ண முடியாதுல்ல. இண்டிவிஜுவல் பண்ண முடியாது. நீங்க டேட்டாவை என்ன பண்ணுவீங்க? கடைசியில டேட்டாவை உங்க சர்வர்ல தானே போடுவீங்க. ஓகே, நீங்க ஓகே, போறத பத்தி பேசுறீங்க, தூண்டில போடுவீங்க, கடைசியில நீங்க தானே எடுக்கணும் வேலை. கரெக்ட், புரியுது. எடுக்கும்போது ஓகே, ஓகே, சரிங்க. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். மறுபடியும் மண்டே பார்ப்போம்.